கனிங் சேனல் பீப்புள். சுசிலா மாமிக்கு இப்போ வந்து உடம்பு சரியாயிட்டாங்க. பட் இருந்தாலும் கூட அவங்கள பற்றியான பேச்சுகள் சோசியல் மீடியாவில் கடல் அலை மாதிரி வந்து மாறி வந்து அப்படியே வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே எங்கே பார்த்தாலும் சுசிலா மாமியோட வீட்டில் நடந்த ஒரு சில முக்கியமான தகவல்கள், இவங்கள பற்றியான ஒரு சில முக்கியமான சீக்ரெட்ஸ் எடுத்து ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ முக்கியமாக ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து மருத்துவமனையில் தான் இருந்தாங்க, அனுமதிக்கப்பட்டு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு ஸ்டேட் டாக்ஸ், அதாவது தெருநாய் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தெருநாய்க்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒரு வளர்ப்பு நாயாக எடுத்து வளர்த்து இருந்திருக்கிறாங்க. எப்பயுமே வந்து அவங்க வரும்போதும் சரி போகும்போதும் சரி அந்த டாக் வந்து கூடயே தான் போயிட்டு இருந்திருக்குமாம். அதுக்கப்புறம் அதுக்கு டெய்லி வந்து சாப்பாடு போடுறதுலேருந்து அதுக்கு டெய்லி வந்து அப்படியே பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வீட்டிலேயே வந்து தங்கவும் ஆரம்பிச்சிட்ருக்கு. ஆனால் வந்து இப்போ அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் பல பேர்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு இருந்தாலுமே அவங்க யார் உணவளித்தாலுமே அந்த டாக் வந்து சாப்பிடாது. வெறும் வந்து நம்மளோட சுசிலா மாமி உணவளித்தா மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்றதுனால இப்போ கரெக்டாக வந்து அவங்க 3 நாளாக வந்து வீட்டில் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. அந்த டாக் வந்து 3 நாளாக வந்து இவங்களை வந்து தேடி பார்த்துருக்கு. வீட்டுக்குள்ளெல்லாம் போய் தேடிருக்கு. அவங்க தெருவோரம் உள்ள மொத்தமே தேடி இருக்கு. மித்த யார் சாப்பாடு போட்டாலுமே அந்த நாய்க்கு வந்து சாப்பிடவே இல்லை. கொஞ்சம் நாளாக வந்து அது வெயிட் பண்ணி பார்த்துருக்கு. அந்த டாக் வந்து இன்றைக்கி இறந்துருச்சு அப்படின்ற தகவல் சோகத்தை பெரிய லெவலில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டாக் இறந்த செய்தியை சுசிலா மாமிக்கிட்ட சொல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்படி ஒரு பெரிய செய்தியை சொல்லிவிட்டு அவங்க உடனே வந்து பெரிய ஷாக் லெவலில் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதை எல்லாமே மறைச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட இப்போ அவங்க திடீர்னு அதை வந்து கண்டெடுத்துருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்குமே ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்காம். என்ன இது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே மனதளவில் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து இன்னொரு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து அழுதும் தேம்பி கதறி அழுதுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நாய் மேலே இவ்வளோ வந்து ஒரு பாசம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு வளர்ப்பு நாயை வந்து எடுத்து வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த நாய் வந்து சாப்பாடு போடாதனால அந்த நாய் வந்து இறந்துருச்சு. இவங்களை பார்க்காம ரொம்பவே மிஸ் பண்ணி அது ஏங்கி இறந்துருச்சு அப்படின்ற செய்தியை கேட்டோன்னே அவங்களால அதை சுத்தமாக முடிக்கவும் முடியல, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. ஸோ அவங்களோட பெயின் வந்து அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இந்த ஒர்க்கர்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியா செம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா படம். கிட்டத்தட்ட வந்து தியேட்டரில் அது எந்த அளவுக்கு பயங்கரமாக போச்சோ அதே லெவலுக்கு ரீசெண்டாக வந்து ஓடிடிலையுமே வந்து அந்தளவுக்கு வைரலாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓடிடி ரிலீஸில் மகாராஜா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வரிசையில் வந்து கிட்டத்தட்ட வந்து உலகமெங்கும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு படத்தை யாருமே வந்து ரசித்து பார்த்ததே கிடையாது. மக்கள் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக வந்து அந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்ததே கிடையாது. ஸோ இவ்வளோ ஆர்வமாக மக்கள் வந்து அந்த படத்தை பார்க்க வந்திருக்காங்க. இதால் எங்களுக்கு பெரிய லெவலில் லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சாரை வச்சு அந்த டேரக்டருக்கு ரொம்ப சொல்லி அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவர்கள் இப்போ வந்து ட்வீட்டை போட்டிருந்தாங்க. ஸோ படம் வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துகிட்ருக்கு. 2024 வந்து இந்த ஒரு படமே வந்து இந்த லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை சாதனை படைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் செலக்ஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக வந்து ட்வீட்டுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள் சோஷியல் மீடியா செம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கேஸ் பபாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.